இந்த வேளையிலும் ஆண்டுடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் முதலாவது சீஷர்களை அவர் அழைக்கும் பொழுது அழைப்பு அவர் ஊழியத்திற்கு வந்தவுடனே 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அது முதல் இயேசு மனம் திரும்புகள் பரலோகராஜ் சமயத்திற்கு பிரசங்கிக்க தொடங்கினார் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகிய இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோன் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்கின உடனே அவர் சீஷர்களை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். அப்படி முதலாவது அழைப்புல பேதுருவையும் அந்திரேயாவும் சகோதரர்கள் அவர்களை அழைக்கிறார். அவர்களை பார்த்துத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள் என்று. இன்றைக்கும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அநேக சீஷர்களை உருவாக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. இயேசு அவர் ஊழியத்தை துவங்கும் பொழுதே சீஷர்களை உருவாக்குவதை பார்க்கிறோம். அவர் விட்டு சென்ற ஊழியத்தை அவர் எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்றத நமக்கு மாதிரியாக அடிச்சோடாக வைத்து விட்டு போயிருக்கிறார். ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், ஆத்தும அழிவை கண்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது, பொல்லாங்கனுடைய கையில இருக்கிறது. ஆகவே அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஜனங்களை, அவர்களுடைய ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடக்கும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அவர்களை சீஷராக்குங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லி போனார். அவர் அதை செய்தார், அதை நாம் செய்யும்படி சொல்லி போயிருக்கிறார். ஆகவேதான் அவர் முதல்ல அழைக்கும் போது என்ன சொல்லி அழைக்கிறார் பாருங்க, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். அழைக்கும் பொழுதே அழைப்பு ஆத்மாதாயத்தை செய்வதற்காகவே என்று. எனக்கு பின்னாடி வாங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஏனென்றால் அவர் எப்படி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும்படி செயல்பட்டாரோ அதே போல நீங்களும் செயல்பட போகிறீர்கள். இப்பொழுது மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து அப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறார். அங்கே அவர்கள் உடனடியாக அவருடைய ரெஸ்பான்ஸை பாருங்க, 20ஆம் வசனத்தை, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இன்றைக்கும் கூட நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தன்னுடைய அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவர் கடைசியாக சொல்லி போன அந்த வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். ஆகவே நம்மை அழைத்த தேவன் ஏதோ நமக்காக மாத்திரம் அல்ல, நான் மாத்திரம் நல்லா ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கவோ, நான் மாத்திரம் சாட்சியாக வாழ்வதற்காக அல்ல, நான் மாத்திரம் சுலபமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இருப்பதற்காக அல்ல. அவர் விசேஷமாக அவர் சொல்கிறது, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்குவேன். இந்த உலகத்துல நாம் படுகிற எல்லா பிரயாசங்களிலும்
இந்த உலகம் அழிந்த பின்பும் நிலைத்திருக்கிற நம்முடைய பிரயாசத்தின் பலன் என்று சொன்னால் அது ஆத்துமாருடைய மாத்திரமே. அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அது மாத்திரமே இந்த உலகம் அழிந்த போதும் கூட அது நிலைத்திருக்கும். அல்லது இந்த உலகத்திலே நீங்கள் ஆதாயப்படுத்துகிற எந்த ஒன்றும், ஒருவேளை கடினமா உழைக்கலாம், ஓடலாம், முழுவதும் பிரயாசப்படலாம், எல்லாத்தையும் பட்டு நிறைய சம்பாதிக்கலாம், கொடி கொடியாய் சம்பாதித்து பெரிய ஆளாய் புகழப்படலாம், எல்லாராலும் கனப்படுத்தப்படலாம். ஆனால் இவைகளுடைய பலன்கள் எல்லாம் முடிவிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்றுமில்லை. பிரசங்கி இதை மிக தெளிவாக அவர் எழுதியிருப்பார். எல்லாம் மாயை, மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை என்று சொல்லி. இந்த உலகத்திலே நாம் ஆதாயப்படுத்தி வைக்கிற சகலமும் ஒரு நாள் இல் பொருளாகும், ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும், அல்லது நாம் அவைகளை விட்டு போய்விடுவோம். ஆனால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒன்று என்று சொன்னால் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆகவேதான் இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அநித்தியமான இந்த உலக பொருட்களினாலே நித்தியமான வீடுகளிலே சேர்த்துக் கொள்வார் உண்டாகும்படி நீங்கள் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு இந்த சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துல கடுமையாக உழைக்கிறோம், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். அதனுடைய பலன் என்ன? முடிவில் அதனுடைய பலன் என்ன? யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜீரோவா தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்துல புகழ்ச்சியா வாழ்ந்துடலாம், பிரபலமா வாழ்ந்துடலாம். ஆனால் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, பிரயாசங்கள்ல நிலைத்திருக்கிற ஒரு பலன் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில நீங்க வாழும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியாக அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனிடையிலே திரும்புகிறது தான். பாவத்திலே வாழுகிற மனிதர்களை காணும் பொழுது அவர்களுக்கும் சத்தியத்தை அறிவித்து சத்தியத்துக்கு நேராக அவர்களை திருப்பி நித்திய வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களுடைய அழியாத மிகப்பெரிய பொக்கிஷமும் பலனுமாய் இருக்கிறது. ஆகவேதான் ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய நிலத்திலே மிகுந்த விளைச்சல் உண்டாகும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு களஞ்சியத்தை ஏற்படுத்தி அதிலே எல்லா தானியங்களையும் சேர்த்து வைத்துவிட்டு தன் ஆத்மாவிடத்திலே அவன் சொல்லுகிறான், என் ஆத்மாவே உனக்கு இந்த மிகுதியாய் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, பல ஆண்டுகளுக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது, ஆகவே நீ புசித்து குடித்து சந்தோஷமாய் இளைப்பாரு என்று சொல்லி அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்கிறார், இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படுமானால், இன்றைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் உன்னுடையது யாருடையதாகும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். மதிகடனே என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின்படி ஆத்தும ஆதாயங்களை பண்ணுகிறவர்களாக, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் யாரெல்லாம் அவரை பின்பற்ற அவர்கள் எல்லாம் சீஷர்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்மோடு நிறுத்தி விடாமல் மற்றவர்களுக்கும் அறிவித்து அவர்களும் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு நாம் சத்தியங்களை நாம் சொல்லுவோம். நாமும் கூட பிரயாசப்படுவோம். அழிந்து போகிற உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களுக்காக ராப்பகலாய் எடுக்கிற பிரயாசங்கள், ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகிறவைகளுக்காக எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் மாறட்டும். அழியாதவைகளுக்காகவும் பிரயாசம் எடுப்போம். இது நான் கடினமா உழைக்கிறேன், வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன், எனக்கு டைம் இல்லை, சொல்றதுக்கு வழியே இல்லை. ஆகவேதான் ரோமர் 1:18 சொல்லுகிறது, அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்கி வைக்கிறவனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் தேவ கோபம் வானத்திலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆகவே நீங்க வேலை செய்யுங்க, கடிமா உழைங்க, சந்தோஷம். அவைகளுக்கு மத்தியில அழிந்து போகிற ஆத்துமாக்களை காணும் பொழுதெல்லாம்
இயேசுவை போல மனதுருகுங்கள். அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். அவர்களை பிடிக்கும்படியாக, அவர்களை நரகத்தினுள்ள வல்லமைக்கு, நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை எட்டி பிடிக்கும்படியாய், அவர்களை நித்திய ஜீவனுக்குள்ள சுதந்திரிக்க அவர்களை வைக்கும்படியாய் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். இது என்றைக்கும் உங்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய ஒன்று. எல்லார் மேலே விழுந்த கடமை இல்லை. நான் ஊழிய அழைப்பு பெறல, இல்லை இல்லை, எல்லார் மேலே விழுந்த கடமை அது. ஊழிய அழைப்பு சொன்னால் ஆண்டவர் அன்றைக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது சொல்றார், லேவியராகமத்துல 25:55 சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள், எகிப்து தேசத்திலிருந்து புறப்படிக்க பண்ணின என்னுடைய ஊழியக்காரரே என்றார். ஆனா ஊழிய அழைப்பு பெற்றது லேவியன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாலும் என் ஊழியக்காரங்கன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஊழிய அழைப்பை நான் பெறவில்லை என்று அல்ல, அனைவர் மேலும் விழுந்த கடமை. அழிந்து போகிற ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்கு என்று ஆதாயப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அவருக்கு பின்பாக நாம் நடப்போமானால் நிச்சயமாக அழிந்து போகிற மனிதர்களை அழியாத நித்திய வாழ்வுக்கென்று ஆதாயப்படுத்துவோம். ஆகவேதான் இயேசு சொன்னார், என் பின்னே வாருங்கள் என்று. நாம் உலகத்திற்கு பின்னாக போகும் பொழுது நாம் ஆதாயப்படுத்த முடியாது. அதுக்காக வேலைக்கு போகாதீங்க, சம்பாதிக்காதீங்கலாம் சொல்லலை. நம்முடைய பார்வையும் ஏக்கமும் எண்ணமும் உலகத்தை சார்ந்ததாக, அதற்காக நம்முடைய ஓட்டமாக இருந்தால் அங்கே ஆத்துமறுவடைகள் இருக்காது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தாக்கங்கள் நமக்கு இருக்காது. எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி இருக்க போறேன், நான் எப்படி ப்ராப்ளம், அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் அவருக்கு பின்னாக சென்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆத்ம ஆதாயங்கள் நடக்கும். நம்மை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் ரட்சிப்பார். அவருடைய வருகைக்கு அவர் ஆயத்தப்படுத்துவார், ஆதாயப்படுத்துவார். அதற்கான கிருபைகளை ஆண்டவர் நமக்குள் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பார். ஆகவே அவருக்கு பின்னாக செல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். அவர் செய்தது போல இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள்ல அழிந்து போகிற ஆத்துமாக்களை அழியாத நித்திய ஜீவனுக்கு என்று, அவருடைய ராஜ்யத்துக்கு என்று ஆதாயம் செய்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் சம்பாதிக்கிற ஒன்று அழியாத ஒன்று, நித்தியம் வர நமக்காக பேசுகிற ஒன்று, நித்தியம் வர அது நிலைத்திருக்கிற ஒன்று என்று சொன்னால் அது ஆத்தும ஆதாயம் ஒன்றே.